நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். A wide range of LED lights for indoor and outdoor use. GR Lights make India bright. Krishna Krishna Hare Krishna உறக்கம் மறந்தாள் உயிரை நினைந்தாள் பறக்கும் மனதால் துவாரகை சென்றாள் அமர்ந்தாள் சிலையாய் அவர் நினைவாக கண்ணீர் துளியை காணிக்கையாக்கி கண்ணனை தொழுதாள் கணவனை நினைந்தாள் பெண்ணின் மனதில் பெரும் புயலாச்சு பெண்ணின் மனதில் பெரும் புயலாச்சு இத்தனை சீக்கிரம் செல்லுவதோ? சில நாள் இருந்துவிட்டு முடியுமென்று தோன்றவில்லையே. போயாக வேண்டும். நாளாகிவிட்டது. வசுந்தரா எனக்காக காத்திருப்பாள். இரண்டொரு நாள் இருந்துவிட்டு சென்றால் என்ன? கூடாதா? அண்ணி ஏதாவது சொல்வாளா? சில நாள் இங்கிருந்தால் என்ன? அவர் ஆசை போல் நாங்கள்
சேவை செய்யலாம் அல்லவா? தெரியாதா என் நிலைமை? இந்த அரண்மனையில் இந்த ஏழை பிராமணனுக்கு எந்த குறையும் இல்லை. மகிழ்ச்சியிலே திளைத்தேன். கையேந்தி காலம் கடித்த எனக்கு கனகமழை பொழிந்தீர்கள். கற்பனை கூட செய்ததில்லை. இவர்களுக்காக எதையோ நீ சொல்கிறாய். இந்த எளியவனின் அதிர்ஷ்டம் எனக்கு தெரியும். கிருஷ்ணா, மாசற்ற உனது அன்பினால் மகத்தான இந்த ராஜபவனத்தில் இறைவன் அருள் உன்னை, உன் குடும்பத்தை நல்லபடியாக வைத்து. இறைவனை வேண்டுகிறாய் என் பொருட்டு, உன் நிலைமையை மறந்து. அடே கிருஷ்ணா, இறைவனின் அன்பு நான் மறந்தாலும் அது மறக்காது என்னை. அப்படி இருக்க எதை கேட்பது? ஒரு பிராமணன் கிடைத்ததை வைத்து நிம்மதியாக வாழ்வான். கற்றுத் தருகிறான், கையேந்தி வாழ்கிறான், எளிமையாக நேர்மையாக இருந்து திருப்தி அடைகிறான். பிரிய நண்பா, போக விடை கொடு. போகிறேன் என்று நீ சொல்லும் போதே எனக்குள்ளே நான் எதையோ இழக்கிறேன். என் தோழா, உன் பாதங்களை பற்றிக் கொண்டு போகாதே என்று தடுக்கிறேன் என்கிறாயா? நண்பா, இந்த ஏழையிடம் உனக்கு எத்தனை ஆசை! அது புரிந்தும் ஏமாற்றுவதோ? இத்தனை சீக்கிரம் புறப்படுகிறாய். அட, உண்மையில் உன் மனம் கல்லா? பாசமற்று போனதா? நட்பு என்பது நாம் பிரிந்திருந்தாலும் நிலைத்து நிற்பது. இப்படியெல்லாம் அது பேசாது. பிழையாக நினைத்தாலும் புண்படுத்தி விடாதே. இல்லை, நீயே பிரிய நினைத்தால் பிரிந்து செல். போகும் முன் பிரிய நண்பனே, என்ன? எப்போதும் உன் நண்பனை மறந்து விடாதே. இப்படி ஒரு பித்தனுக்கு மனதில் சிறிதளவு இடம் கொடுப்பாயில்லையா? பிரிய நண்பனே, எனக்கும் ஒரு பிரார்த்தனை. என்ன? இந்த உனது திருவடியில் பிக்ஷை எடுக்கிற இந்த அந்தணனுக்கு ஒரு சிறிது இடம்தான். இல்லை, திருவடியில் இல்லை நண்பா, மனமாளிகையில், எனது மனமாளிகையில். சுதாமாவை விருந்தாபுரியில் கொண்டு விட தேரை ஆயத்தம் செய். தங்கள் கட்டளை. இல்லை இல்லை, எனக்கு தேர் அவசியமே இல்லை. நண்பா, விருந்தாபுரியில் தேர் சீராக செல்வதற்கு வசதியான சாலைகளே இல்லை. சரி, செல்வோம். உன்னுடன் துவாரகை எல்லை வரை வந்து வழி அனுப்புகிறேன். இல்லை இல்லை, மெல்ல நானே செல்லுவேன். நடந்து நடந்து பழக்கம் எனக்கு. இறைவனின் நாமத்தை சொல்லி நடந்தால் நடை தெரியாது. வந்தபடி செல்லுகிறேன். வசுந்தரா எனக்காக காத்திருப்பாள். வரும் வழி மீது பூக்களை வண்ணப்பட்டாடை போல் தூவினள். இறைவன் கண்ணனின் கருணையா இனியவள் மனமகிழ்ந்தாள். இனியவள் மனமகிழ்ந்தாள். வணக்கம் அண்ணி. பசிக்கு உணவு இதில் இருக்கிறது. வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். இந்த உண்ணா நோன்பு சரியல்ல.
உங்கள் இருவருக்கும் நான் சேவை செய்ய விரும்பினேன். அதற்கு வாய்ப்பு வரவில்லை. இன்றுதான் அந்த விருப்பம் நிறைவேறியது. உங்களுக்கு நன்றி. பசி நினைப்பே எனக்கில்லை. சாப்பிட்டாலும் ருசிக்காது. உங்கள் மனம் படும் பாடு எனக்கு தெரியும் அண்ணி. கொஞ்சம் எடுத்துக் கொள்ளுங்கள். சாப்பிடாமல் இருக்காதீர்கள். அது நல்லதல்ல. அதனால் உடம்புக்கு கேடு. பிள்ளைகள் சாப்பிட்டார்களா? பிள்ளைகளுக்கு கொடுத்துத்தான் வந்தேன். இந்தாருங்கள். நீங்கள் சாப்பிடுங்கள். நான் நதியில் நீர் எடுத்து வருகிறேன். இறைவா, என் கணவர் எங்கிருக்கிறாரோ, எப்போது வருவாரோ? கண்ணனை கண்டு நான் மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன் என்னை மறந்தேன். கண்ணனை கண்டு நான் மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன் என்னை மறந்தேன். என்னென்னமோ அவள் கனவு கண்டாள், என்னை அனுப்பி வைத்தாள். பாவம் வசுந்தரா கேட்பாளே, பாவம் வசுந்தரா. சுதாமா கொஞ்சம் சிந்தனை செய். நான் மட்டும் என்ன கொண்டு சென்றேன் நாயகன் மாளிகைக்கு. நான் மட்டும் என்ன கொண்டு சென்றேன் நாயகன் மாளிகைக்கு. மனம் போல் வாழ்வு என்பது இதுதானா கண்ணா? பாவம் வசுந்தரா கேட்பாளே, பாவம் வசுந்தரா. சுதாமா கொஞ்சம் சிந்தனை செய். ராமா ராமா ஓ அன்பே கண்ணே மணி. பிராமண பெரியவரே. அட முரளி மனோகரா, நலமா? வணக்கம் பிராமண பெரியவரே. ஐயா நலமா? நலந்தான். நீ இந்த வழியாக எங்கே போகிறாய்? ஐயா, பறந்து போகின்றேன் என் லட்சுமியை பார்க்க. எப்போதும் அவள் நினைவு பாடாய்படுத்துகிறது. வாருங்கள், என் வண்டியில் சேர்ந்து போகலாம். அமருங்கள், உங்கள் ஊர் பக்கம் கொண்டு விடுகிறேன். நான் உங்கள் விருந்தாபுரியை தாண்டி பிரேம் நகர் வரை போகின்றேன். அப்படியா? வாருங்கள். ஆமாம். ஐயா பெரியவரே, தம்முடைய பொருள்கள் எங்கே? பொருள்கள் ஏதப்பா? அதெப்படி? துவாரகாதீசர் வழி அனுப்புகையில் எதுவுமே தரவில்லையா? அப்படிப்பட்டவரை பிரிய நண்பர் என்றீர்கள். இந்த கேள்விக்கு பதில் கேட்டால் மௌனம்தான். அட, சும்மா மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். புறப்பட காத்திருக்கிறது வண்டி மாடு. இந்த செல்வந்தர்களே இரக்கமில்லாதவர்கள். சீமான் என்ற பேருக்காக எதையும் செய்வார்கள். பசித்தவருக்கு ஒன்றும் பேசாதீர்கள். இனிக்க இனிக்க பேசுவார், கொடுக்க மட்டும் மனம் வராது. இல்லை இல்லை, பாவம் என் கிருஷ்ணன் கஞ்சன் அல்ல, அவன் தீனதயாளன். அடையார் ஐயா தயாளன். தயாளன் அவனுக்கு கொடுக்க மட்டும் தெரியவில்லையே. முரளி, மாதவனை நான் கேட்டால் தானே? உங்களையா கேட்டால் தான் தருவதா? மனம் இருந்தால் மாதவனே தரமாட்டாரா இந்த நண்பனுக்கு கை நிறைய? நீங்கள் போய் துவாரகாதீசன் மாளிகையில் தா என்று கேட்பதோ பரதேசியைப் போல பிச்சை எடுக்கிறதா? உண்மைதான் நீ பேசுவது. ஆனால்
ஐயா, உங்கள் துவாரகாதீசன் செய்தது அழகே அல்ல. கேட்காமல் கொடுத்தால் என்ன? நீங்கள் பிராமண பெரியவர், அந்தணருக்கு தானமாக அள்ளி கொடுத்தால் என்ன? பிரபுவென்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது உங்கள் நண்பரின் குணமா? ஆம் முரளி மனோகரா, உண்மை நீ பேசுவது. பொதுவாக செல்வம் எனக்கு தராதது பேருபகாரம் தானே. செல்வம் எனக்கு தந்திருந்தால் ஒரு மாயையில் மாட்டிக்கொள்வேனே. கண்ணன் கருணையப்பா, முக்திக்கு பாதையை மாதவன் காட்டினான். நண்பரை நியாயப்படுத்துவது தங்களின் நல்ல பண்பு. பெரியவரே, அடித்துச் சொல்கிறேன், இயல்பாகவே செல்வமுள்ளவர்கள் ஏழை மக்களுக்கு ஈய மாட்டார்கள். பொதுப்படையாய் எடை போடாதே. அவனே சொன்னான் பள்ளி நாட்களில், உண்மையான நண்பன் அவன்தான். அவன் சொன்னால் சொன்ன சொல் மாறமாட்டான். அப்போது அவன் என்ன சொன்னான்? சொல்கிறேன். நண்பனே என்றது நான் தானே. அப்படி உன்னை அழைத்ததை செயல்படுத்தி காட்ட பொறுப்பையும் ஏற்கிறேன். நிரூபிக்க நேரும் போது உண்மை நட்புக்கு நான் உதாரணமாவேன். மனமாற சொல்லுகிறேன், நமக்குள் நேரும் இந்த நட்பை நகைப்புக்கிடமாக்க மாட்டேன். இப்போது சொல், நண்பனாக ஏற்றுக்கொள்வாயா இல்லையா? சீ 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 சீ. இப்படியும் ஒரு நண்பரா? இதுதான் மெய் நட்புக்கு அழகா? சரி, போகட்டும், விடு. அட, எதை விடுவது? ஐயா பெரியவரே, தாம் தமது நெஞ்சிலே கை வைத்து சொல்லுங்கள், உங்களுக்கு அவர் செய்தது உகந்ததா? பேசுங்கள். அப்பனே, ஏனோ செய்யவில்லை. பொதுவாக நான் மட்டும் அவனை தப்பாக நினைக்க முடியாது. நான் மட்டும் கேட்டு அவன் தராதிருந்தால் அப்போது நீ சொல்வதுதான் சரி. முரளி, நான் அவனை கேட்கவே இல்லையே. தாம் தம்முடைய நண்பரை விட்டுக் கொடுக்க மாட்டீர்களே. சரி, நடந்த கதையை விடுங்கள். ஐயா, வண்டியில் ஏறுங்கள், வாருங்கள். உங்களைப் போல் உண்டா? அன்புக்கு தாங்கள் அடிமையாகி விடுகிறீர்கள். உங்கள் நண்பரை ஊர் வரை கொண்டு விட காட்டிலே மாட்டு வண்டி ஓட்டுவதை மனமுவந்து செய்தீர்களே. கொட்டும் வண்டு போலே என்னை வாட்டி போனாய். என்ன மென்னடி இந்த வேளை அன்பே. அட ஐயா, பாருங்கள், அங்கே பாருங்கள், உங்கள் ஊர் வந்து விட்டது. எழுந்திருங்கள், எழுந்திருங்கள். அட, ஊர் அதற்குள் வந்து விட்டதா? ஐயா, என் மாட்டு வண்டி காற்றை விட வேகமானது. கண்ணை மூடி திறப்பதற்குள் இங்கே வந்து விட்டது பெரியவரே. சரி பெரியவரே, எனக்கு விடை தாருங்கள். நான் போய் வருகிறேன். இதுதானா உனக்கு அழகு? வா, வீட்டுக்கு வா. இரவு தங்கிவிட்டு விடிந்ததும் செல். அட, அன்பினால் என்னை தடுக்காதீர்கள். அப்புறம் என் வீட்டுக்காரி லட்சுமி தேவி கதவை மூடிவிட்டு தாளை போட்டு விடுவாள். அவள் ஞாபகத்தில் நான் பாடுவதை அறிவீரே பெரியவரே. வணக்கம், வாழ்த்துங்கள். நம்மூருக்கு புறப்படுங்கள்.
இந்த நடைபாதை மீது பூவை கொட்டியிருக்கிறார்களே. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணா கிருஷ்ணா. பிரபு, துவாரகை செல்லும் சமயத்தில் மனைவியையும் மக்களையும் தங்கள் திருவடியில் ஒப்படைத்தேன். அவர்கள் நலமாக இருக்கிறார்களா பிரபு? என் வசுந்தரா நலமோடு இருக்கிறாளா? சுவாமி, சுவாமி வந்து விட்டீர்களா? வந்து விட்டீர்களா சுவாமி? வந்து விட்டீர்களா? என்ன இதம்மா? யாரம்மா நீ? சுவாமி, என்னை புரியவில்லையா? உங்கள் மனைவி. மனைவியா? ஆள்மாறாட்டமாக ஏதோ பேசுகிறாய். ஏதோ பேசவில்லை. ஏமாறுவது நீங்கள். பொய்யில்லை, நான் உங்கள் வசுந்தரா பிரபு. வசுந்தரா? எனக்கு அவ்வாறு தெரியவில்லையே. சுவாமி, அப்படி சொல்லாதீர்கள். மனைவிக்கு கணவனை புரியாமலா இருக்கும்? நீ என் வசுந்தராவாக இருக்க முடியாது. இறைவா, பொறுமைக்கும் ஒரு அளவு உண்டு. சுதாமா, 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 என் அருமை நண்பா. சுதாமா, பொறுமையின் இமயமே, வந்து விட்டாயா? சக்கரதரா, பரவசப்படுகிறேன் உன்னை கண்டுதான். வா, அன்னியை பார். அன்னி உன்னை காண ஆவலுடன் காத்திருக்கிறார். விசித்திரம், அவளா? ஆ, சந்தேகப்படுகிறார். நம்ப மாட்டேன் என்கிறார். ஞாபகப்படுத்துங்கள் அவருக்கு. அட அட, உனக்கு மனைவியை மறந்து விட்டதா? பார்வையில் பழுது ஏற்பட்டதா? உற்று பார், உன் மனைவி என் அண்ணி வறுமையில் போராடியவள். அடையாளம் தெரியவில்லையா? இது எல்லாம் மாதா லட்சுமி தந்த செல்வங்கள். திருமகளே நேரில் தோன்றி பரிவோடு அன்னிக்கு இளமையும் எழிலும் தந்தார்கள். மாதா லட்சுமியா உனக்கு தந்தாளா? ஆம் ஆம், அதிர்ஷ்டம். இனிமேல் அண்ணியை வாழ்த்து. பயம் எதற்கு அண்ணி? நானும் எதற்கு இன்னும் உங்களுக்கு? வாருங்கள், வந்து காலை தொட்டு வாழ்த்து பெறுங்கள். வாருங்கள் வாருங்கள் வாருங்கள்.
சௌபாகியவதியாயிரு. இந்த அற்புதங்கள் எப்படி நிகழ்ந்தது? அட, அட, நீ இங்கிருந்து சென்ற பிறகு எத்தனை அற்புதங்கள்! பிரமிப்பாய். அப்படியா? நம்பவே மாட்டாய். அற்புதத்தின் ஆரம்பம் விஸ்வகர்மா வந்தது. ஸ்ரீகிருஷ்ணர் அவரிடத்தில் எளிமையான உன் குடிலை ராஜமாளிகையாக்கச் சொன்னாரப்பா. என்ன? கிருஷ்ணனா? ஆ நண்பா, மறுத்துவிட்டாள் அண்ணி அதற்கு. இங்கே என் புருஷன் வீடு வீடாக கையேந்தி செல்கிறார் பிக்ஷைக்காக. பிக்ஷை போடுகிறார்கள். ஆகையால் அவர்கள் வீடுகளை மாளிகையாக்கிவிட்டு அதன் பிறகு என் குடிலை மாளிகையாக்குங்கள், இல்லையேல் ஒப்ப மாட்டேன் என்றாள் அண்ணி. வாழ வைத்தவருக்காக வாதாடினாயா? ஆம், ஆம். ஸ்ரீகிருஷ்ணன் என்ன செய்தார் மறுத்ததற்கு? உடனே அவர் தேவசிற்பி விஸ்வகர்மாவை விருந்தாபுரியின் இல்லங்களை எல்லாம் ராஜமாளிகையாக்க ஆணையிட்டார். அதோ அங்கே உயர்ந்த மாளிகைகள். எளிய இல்லங்கள் மாளிகையாக எழுந்தன. என்ன இது? கண்கட்டு வித்தை போல் இருக்கிறதே. ஆ ஆ, அதோ சுதாமா உனக்காக. அற்புத மாளிகை, அழகு கொலுவிருக்கும் மாளிகை, ஸ்ரீ கிருஷ்ணனின் மாளிகைக்கு இணையாக. ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு இணையாக எனக்கு மாளிகையா? ஆஹா, அது மாளிகையா? மகாலட்சுமி வந்த கோயில். மாதா லட்சுமியே திருப்பாத அடையாளம் வைத்த ஸ்தலம் அல்லவா? பிரபு, விளையாடி விட்டாயே. இந்த பிச்சைக்காரனுக்காக ஒரு அன்பு புரட்சி செய்து விட்டாயே. உன்னை பார்த்தபோது எதுவும் சொல்லவில்லையே. நான் ஒரு மூடன், ஏதேதோ நினைத்தேன். தெய்வமே, நீ எனக்கு எதுவுமே தரவில்லை என்று. தப்புதான் கிருஷ்ணா, மன்னிக்க முடியாத குற்றம் செய்து விட்டேன். அப்பனே, இதில் குற்றம் என்னுடையதல்ல. அவன் முரளி மனோகரனை தெரியாதா? அவன்தான் என்னை மாறுபட சிந்திக்க வைத்து விட்டான். பிரபு, அவனையும் மன்னித்து விடு. அவன் களங்கமில்லாதவன், எப்போதும் காதலை பாடுவான். தேவி, பக்தி கடல் சுதாமாவின் இந்த மொழிகள் பெருமைப்படுத்துகிறது என்னை. என்னையும் தான். இதுதான் வசுந்தராவின் விருந்தாபுரியின் அதிசயமான கதையா? மிக ஆச்சரியமான கதை. இத்துடன் முடியவில்லை. என்ன, இன்னும் ஏதாவது உண்டா? தங்கள் நண்பரின் கதை. சக்கரதரன் கதை? ம். சக்கரதரர் கதையும் அப்படித்தான். இவர் ராஜாவை பாட மறுத்து விட்டார். நிஜம்தானா? அந்த அரசர் இவருக்கும் அதே தண்டனை தந்தார்.
உங்களைப் போலவே. இவர் அப்போதும் கூட இறைவனையே பாடினார். வாழ்க வாழ்க நண்பா, வாழ்க நண்பா, வாழ்க வாழ்க. நண்பா, பிரபு, என் அன்பு நண்பனை தெளிய வைத்து திருத்தியதற்கு கோடி கோடி வணக்கங்கள். சக்கரதரனுக்கு பொன்னாசை பொருளாசையை போக்கடித்து உன்னாசையை தந்தாயே. பிரபு, இனி உன் அடுத்த பணி என்னதான் இருக்கிறது? அதையும் செய். பொறுத்திரு சுதாமா, அன்பு நாடகம் இன்னும் உண்டு. வீடு வரை சென்று பார், விளங்கும் என் லீலை. அட, சுதாமா வந்து விட்டார். சுதாமா, இங்க பார், சுதாமா வந்து விட்டார். சுதாமா வந்து விட்டார். சுதாமா வந்து விட்டார். சுதாமா வந்து விட்டாரா? சுதாமா வந்து விட்டார். இன்று எல்லோரும் வாருங்கள், நன்றி மனமார கூறுங்கள். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு ஜெய், அவர் நண்பருக்கு ஜெய், தெய்வீக அன்புக்கு ஜெய். அந்த தெய்வத்தை தோழனாக கொண்டதினாலே, தெய்வத்தை தோழனாக கொண்டதினாலே, கண்ணன் செய்தார் இந்த அற்புதங்கள் கருணையினாலே. செய்தார் இந்த அற்புதங்கள் கருணையினாலே. ஒரு ஊருக்கு நல்லவர் ஒருவர் இருந்தால், ஊருக்கு நல்லவர் ஒருவர் இருந்தார், அந்த ஊரே ஒரு சொர்க்கமாக மாறிவிடுமே. ஒரே ஒரு சொர்க்கமாக மாறிவிடுமே. தெய்வ தோழருக்கு வணக்கங்கள், தெய்வ தோழருக்கு வணக்கங்கள், உண்மை பக்தருக்கு வணக்கங்கள், உண்மை பக்தருக்கு வணக்கங்கள். எங்கள் சுதாமா வறுமையில் செம்மை வாழ்க்கை நெறியாய் கொண்டாரே. அவர் வாழ்ந்து வந்த பாதை நமக்கு ஒரு பாடம், நேர்மை வெல்லும் ஒரு நாள். நல்லவர் அவரால் நமக்கிந்த வாழ்வு குடிசைகள் அரண்மனையாச்சு. ஒரு உத்தமியின் தியாகம் இது மறக்காதே. ஒரு உத்தமியின் தியாகம் இது மறக்காதே. நீ ஒரு நாளும் சுயநலத்தை நினைக்காதே. நீ ஒரு நாளும் சுயநலத்தை நினைக்காதே. உங்கள் பண்புக்கு வணக்கங்கள், உங்கள் பரிவுக்கு வணக்கங்கள், செய்த உதவிக்கு வணக்கங்கள், செல்வம் தந்ததற்கு வணக்கங்கள், மக்களின் வீடுகளை
மாளிகை ஆக்கி வைத்த உங்களை போல ஒருவர் யாரையா? அற்புதமான பக்தியின் பெருமை ஐயா. பக்தரின் பக்தன் ஏழையின் தோழன் கேட்டதை தருவான் கண்ணன். இந்த ஏற்றங்கள் நமக்கு யார் தந்தது? நமக்கு யார் தந்தது? இந்த அன்னையின் நல்லன்பு அள்ளி தந்தது. இந்த அன்னையின் நல்லன்பு அள்ளி தந்தது. உங்கள் மாளிகைக்கு வருகை தர வேண்டுகிறோம். உங்கள் மாளிகைக்கு வருகை தர வேண்டுகிறோம். இந்த ஊர் மக்கள் கூடி நின்று வரவேற்கிறோம். இந்த ஊர் மக்கள் கூடி நின்று வரவேற்கிறோம். கிருஷ்ண சுதாமா புகழெல்லாம் உனக்கு தான் கண்ணா. புரியாத புதிர் நீயே கண்ணா கார்வண்ணா. கடலெங்கே அதிலுள்ள துளி எங்கே? நீ எங்கே கண்ணா நான் எங்கே? இமயத்தின் உச்சியிலே ஏற்றி வைத்தாய் கண்ணா. மன்னித்து விடுங்கள் மகானே, மன்னித்து விடுங்கள். என்ன இது அரசே? தாம் இந்த எளியவனை பார்ப்பதற்கு இங்கேயே வந்தீர்களா? இது நடுவீதி அல்லவா அரசே? தாங்களே இங்கே வருவது? நேற்றைய அகந்தை ஒழிந்தது. விழிகளை மூடிய திரை விலகியது. பக்தரின் கால்பட்ட மண்ணை முடிமீது தாங்கி என் பாவத்தை போக்க வேண்டும். உத்தமரே, உங்களுக்கு கொடுமை செய்த பெரும்பாவி அல்லவா நான்? மனப்பூர்வமாய் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னிப்பீர்களா? இல்லை அரசே, நான் மன்னிக்க வேண்டும் என்பதே இல்லை. பிழை செய்தாலும் அதை மீண்டும் நினைத்து பார்க்கிறீர்களே நீங்கள். இந்த நினைப்பே தங்கள் பாவத்தை பொசுக்குகின்ற தீ. வாருங்கள். என்ன இது? ஐயா, இனி சுதாமா நகருக்கு நீங்கள் அரசர். இல்லை மன்னா, பிராமணனுக்கு உகந்தது ஆட்சி அல்ல, மன்னருக்கு தர்மங்களை சொல்வது. அதுதான். அரசன் குற்றமிழைத்தால் அருகிலிருந்து அறிவுரை சொல்லி உணர்த்துவது பிராமணனின் கடமை. இந்த ஆட்சி தம்முடையது. அரசை தாமே நடத்துங்கள்.
நல்ல தர்மங்களை, நெறிமுறைகளை ஒதுக்கித் தள்ளாதீர்கள். ஏற்கிறேன். இன்றிலிருந்து தாம் எனக்கு வழிகாட்டுங்கள். நான் உங்களை இன்றிலிருந்து ராஜகுரு என்ற பதவியை அலங்கரிக்க வேண்டுகிறேன். நமது ராஜகுரு சுதாமாவுக்கு, ராஜகுரு சுதாமாவுக்கு, நமது ராஜகுரு சுதாமாவுக்கு. வாழ்க நீடோழி. நண்பா, முன்பே சொன்னாள் அண்ணி, உங்கள் திருமணமானவுடன் உன் கையை பிடித்துக் கொண்டு வந்த என் அண்ணியோடு இடிந்து போன வீட்டில் குடும்பம் நடத்த நுழைந்தாய். அதைப் போலவே இன்று அண்ணியின் கையை பற்றிக் கொண்டு இந்த மாளிகைக்குள் நீ நுழைய வேண்டும். அதுவரை அண்ணி மாளிகைக்குள் வரமாட்டாள். செல்லுங்கள், அன்பின் மாளிகைக்கு செல்லுங்கள். என் இறைவா, அன்புக்கு இத்தனை விலையா? தரிசிக்க நினைத்தேன், தரிசனம் பெற்றேன். வசுந்தரா வசதிகளை கேட்டாள், நீ எல்லாம் தந்தாய்.
மாதவ முராரி, எனக்கு ஒன்றைத்தான். உறங்கிக் கிடந்த என் மனதுக்குள் நீ ஆசைகளை மட்டும் தராமல் இரு. மோக மாயா ஜாலங்களில் ஏமாறாமல் காத்திரு. பிரியமான தோழனே, என் தெய்வமே, தம்முடைய பக்தனின் எளிய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்வாயா? பிரபு, சோதிக்கிறாயா? மாளிகை மாடங்கள் எனக்கெதற்காக? நீயே சொல். சுதாமா, பிரிய நண்பா, உன்னை வாழ்த்த வந்தேன். இனி இப்பிறவியில் எப்போதும் உன்னை மாயவலை பற்றிக் கொள்ளாது. மாறாக எப்போதும் மாயை உன்னை அடிபணிந்து நிற்கும். உனக்கும் உன் குடும்பத்தாருக்கும் சேவை செய்யும்